ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பலாக்கொட்டையை வச்சு கூட்டு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பலாப்பழ சீசன் தான், அதனால் உங்களுக்கு கொட்டை லேசாக கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. வாங்கி குக்கரில் போட்டு நல்லா அதை வேக வச்சுட்டு அது தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதை இப்படி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே தக்காளியும் போட்டுக்கோங்க. போட்டு அது கூட தேங்காய் பொடியை நறுக்கி போட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா மையாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் அந்த அரைச்ச விழுதையும் கொட்டி அதை நல்லா வதக்குங்க. அதில் இருக்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் அது நல்லா வெந்து வரணும். அது நல்லா வெந்து வந்தவுடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு நறுக்கி வச்சுருக்க பலாக்கொட்டையை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அது கூடவே மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு, மிளகா பொடி இது எல்லாத்தையும் போடுங்க. போட்டு அதை நல்லா கிண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. அந்த மிளகா பொடியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்து பொடியை நறுக்கி அதையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து அதையும் இந்த பலாக்கொட்டை கலவையிலேயே கொட்டி அது நல்லா திக்காக வர்ற வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு நல்லாயிருக்கும்.